கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி 3 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் அதை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்மக்கிட்ட வர ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா UDS 50% அபோவ் இருக்குங்க. ஸோ கிச்சனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. உட் ஒர்க் போட்டு ஒவ்வொரு திங்ஸுமே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணிருக்காங்க. 1177 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா அண்ட் UDS 680 ஸ்கொயர் ஃபீட்டில் UDS கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் உறவுகள் நம்மக்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, மேடவாக்கம் சரௌண்டிங்கில் ஏதாவது ஒரு 3 BHK அப்பார்ட்மெண்ட் ரீசேல் அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு 46 lakhs அந்த ரேஞ்சில் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு 3 BHK அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரி செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 years ஓல்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ 10 years முன்னாடி எலிவேஷன் எப்படி இருந்ததுன்றதை பார்த்துக்கோங்க. நமக்கு ரோடுமே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டெட் எண்ட் ப்ராப்பர்ட்டி. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரோடு எதுவுமே இல்லை. ரோடுமே பார்த்திங்கன்னா நமக்கு 24 feet ரோடு, நல்ல ஒரு வைடான ரோடு தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்கலேன். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கேட் ஒன்று போட்டிருக்காங்க. ஓவராலாக இந்த வீடு பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 10 years ஆகுதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இது உள்ள ஓவராலாக மொத்தமாக 6 யூனிட் தாங்க இருக்குது. நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர். ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் லிஃப்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேணும் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி 3 BHK ரீசேல் அப்பார்ட்மெண்ட் செமி ஃபர்னிஷ்ட் அப்பார்ட்மெண்ட் அதை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கார் பார்க்கிங் இந்த ஃப்ரண்ட்லேயே வந்துடுவாங்க. இந்த கார் நிற்குது பார்த்தீங்களா, இதுதான் நமக்கான கார் பார்க்கிங். ஒவ்வொரு வீட்டுக்குமே செப்பரேட்டாக கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங்குமே இருக்குது. ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா 4 வீட்டுக்கு கார் பார்க்கிங் வந்துடும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 வீட்டுக்கு கார் பார்க்கிங் வந்துடும். ஸோ EB பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா வீட்டுக்குமே செப்பரேட்டாக EB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. EB மீட்ரு எல்லாமே நமக்கு வெளியே வந்துடும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரவுண்ட் வாட்டர் தாங்க. போருமே பார்த்தீங்கன்னா 200 feet வரைக்குமே போர் போட்டு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் நமக்கு சம்புமே இருக்குது. அதாவது பஞ்சாயத்து வாட்டர் இப்போ வரைக்கும் வந்து இது இன்னும் கார்ப்பரேஷன் CMD லிமிட்டில் வரல. மெட்ரோ வாட்டர் கனெக்ஷன் தான் இப்போது ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேஷன் வாட்டர் வந்துகிட்டே தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஆக்சுவலாக இந்த வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் நமக்கு வந்துடும். நம்ம வீட்டு வெளியவே பார்த்திங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் கேட்டுக்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஏரியா இருக்குது பார்த்திங்களா, இது ஃபுல்லாக லாபி ஏரியா. இது நமக்கான லாபி ஏரியாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வைக்கத்தான் இருந்தாலும், இல்லை வேறு ஏதாவது திங்ஸ் வைக்கிறீங்க, இல்லை செடி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோர் பாருங்கள், நல்ல ஒரு தீக்கோட்டில் தான் போட்டிருக்காங்க. 10 years ஆகிடுச்சிங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லிவிங் கம் டைனிங்காக நல்ல ஒரு பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த நீங்கள் டைனிங் ஏரியாவாக செட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா தான். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு டிவி யூனிட் செட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு ஷோகேஸ் மாதிரி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியா சூப்பராகவே இருக்குங்க பார்க்கவே. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1177 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்மக்கிட்ட வர ப்ராப்பர்ட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா UDS 50% அபோவ் இருக்குங்க. மோஸ்ட்டாக மினிமம் பார்த்தீங்கன்னா 45% ஆகுது இருக்கும். அந்த மாதிரி டைப்பில் தான் நம்ம UDS எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் எதனால் இதை நான் சொல்கிறேன்னா, நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா UDS ரொம்ப முக்கியங்க. உங்களுக்காகவே இந்த ப்ராப்பர்ட்டியை நான் பெஸ்ட்டாகவே எடுத்து வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 65% UDS உங்களுக்கு வந்துடும். அதாவது 680 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு கால் கிரவுண்டுக்கு அதிகமாகவே உங்களுக்கு UDS வந்துடுவாங்க. 680 ஸ்கொயர் ஃபீட் UDS வருது. ஸோ லிவிங் ஏரியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிச்சனுமே கொடுத்துருக்காங்க. கிச்சனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. உட் ஒர்க் போட்டு ஒவ்வொரு திங்ஸுமே நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா வெளியே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடுமே விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. ஸோ திங்ஸ்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் இது ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன சின்ன ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கோ இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக போயிருக்கு, அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. RO வாட்டர் பாயிண்ட். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள்,
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஓ வாட்டரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அவுட்டர் ஏரியா, இதுவே ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோராக இருந்தால் இந்த ஏரியா வந்து பால்கனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு அப்படியே வாங்க ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈவினிங் டைமில் இல்லை நீங்கள் ட்ரெஸ்ஸு துணி காய போடுறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப்டி கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க. 3 அடி வருதுங்க, 3 அடி வரும். நமக்கு ஒரு சேர் போட்டு உட்கார்றதுக்கு அந்த மாதிரினா நல்லாயிருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அந்த காமன் ரெஸ்ட் ரூமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஸ்பேஸில் தான் நமக்கு கொஞ்சம் ஹைட் பண்ண மாதிரி இருக்குது. காமன் ரெஸ்ட் ரூம் பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாக கொடுத்துருக்காங்க. நமக்கு 7 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். வெஸ்டர்ன் ஸ்டைலில் கிளாசெட் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்னதாக வாஷ் பேஷனுமே வந்துடுங்க. இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் கிங் சைஸ் பெட் போட்டால் கூட நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோவுமே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு வுட் ஒர்க் செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே சின்னதாக இந்த இடம் எதுக்காகனா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷின் வைக்கிறீங்கன்னா இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் இந்த பக்கம் வைக்கிறீங்கன்னா சின்னதாக டேப் பாயிண்ட் மட்டும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட ப்ரைஸ் நான் சொல்லிடுறேன். 1177 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா அண்ட் யூடிஎஸ் 680 ஸ்கொயர் ஃபீட்டில் யூடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,50,000 கோட் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் லைட்லி நெகோஷியபிள், ரொம்ப நெகோஷியபிள் இருக்காது. ஸோ லோனுமே பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஆல் மேஜர் பேங்க்கில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடை நீங்கள் சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு கைட் பண்ணி லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம், இந்த பெட்ரூம் அந்த பெட்ரூம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை விட அதே சைஸில் தான் இந்த பெட்ரூமே கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே நமக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே அதே மாதிரி வுட் ஒர்க்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஒரு அட்டாச் பாத்ரூமே வந்துடும். வால் டைல் எல்லாமே அதில் பார்த்தோம் பார்த்தீங்களா அதே சேம் பேட்டர்ன்லேயே போட்டிருக்காங்க. ஷவர் பாயிண்ட் ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். இதுவுமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் தாங்க பிளான் பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இன்னொரு பெட்ரூமே வந்துடும். இந்த பெட்ரூம் ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் கிட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பெட்ரூமை கொடுக்கலாம். இதுவே செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு மட்டும்தான் விண்டோ கொடுத்துருக்காங்க. அங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த வீடை ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரும்ப சொல்கிறேன், இந்த வீட்டோட யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 680 ஸ்கொயர் ஃபீட். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம யூடிஎஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போன்ட்டு. அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்காகவே எடுத்துன்னு வந்து சேர்த்துருக்கேன். சரி, நீங்கள் இதை பார்த்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே வாங்க. அண்ட் முக்கியமான விஷயங்க, உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்து அதை செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட்லாம் பண்ணுமோ அதெல்லாமே பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறையா ப்ராப்பர்ட்டியில் நம்ம திரும்ப சந்திக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.